ஸோ நம்ம கண்ட்ரியில பொறுத்த வரைக்கும் 10ல் 8 பெண்கள் ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. பேசிக்கா இது வந்து லேடிஸ்க்கு எவ்வளவு இருக்கணும், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ 11 to 13 கிராம் per deciliter இருக்கணும். ஸோ ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 12 to 15 கிராம் per deciliter இருக்கும். ஆனால் இது செக் பண்ணி பார்த்தோம்னா 6, 5, 4 இருக்கிறவங்களா இருக்காங்க. வெறும் 4 கிராம்ஸ்ல எப்படிமா நீங்க நடக்கிறீங்க? அதுதான் மேம் முடியல, நடந்துகிட்டே இருப்பேன், தலை சுத்திலாம் விழுந்திருக்கேன், கான்சியஸ் இல்லாம விழுந்திருக்கேன், ஸோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. ஸோ என்னன்னா நமக்கு டக்குன்னு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம்னா ஈஸியாகும் இது என்ன ஆச்சு, ஸ்கின்ல வந்து ஒரு டார்க் ஸ்பாட் இருக்கு, ஒயிட் பேச்சஸ் வரைக்கும் நல்ல கவனம் செலுத்தி அதை வந்து கிளியர் பண்ணிடும். ஹீமோகுளோபின் தானே பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுனா ஒயிட் டிசார்ஜ் நிறைய லேடிஸ்க்கு இருக்கும். ஸோ பால்பிடேஷன் படபடப்பு அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஸோ திடீர்னு வந்து பார்த்தோம்னா கண் இருட்டிட்டு வர மாதிரி இருக்கும், ஃபேஸ் வந்து அப்படியே வெளிரி போன மாதிரி இருக்கும், ஸோ நெயில்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக உடையிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ ஹீமோகுளோபின் இல்லைன்னா நம்ம பாடியில ஆக்சிஜனும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எப்படி நமக்கு மெட்டபாலிசம் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால ஹீமோகுளோபின் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னைக்கு நிறைய மாடர்ன் மெடிகேஷன்ஸ்ல டேப்லெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் தாண்டி நேச்சுரலா ஒருத்தவங்களோட டயட் மூலமா இது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான டயட் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா இந்த சப்ளிமெண்ட்ஸ் சொல்றது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ நேச்சுரல் டயட்ல ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய லேடிஸ்க்கு எக்ஸஸாக ப்ளீடிங் போயிட்டே இருக்குங்க. ஸோ எவ்ரி மந்த் எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது. பிகாஸ் எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்குது, அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, பிசிஓடி, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நேச்சுரலாக இது எப்படிங்க சரி செய்யலாம்? ஸோ ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போது அந்த டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நமக்கு அதிகமாக ப்ளீடிங் இருந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ பேசிக்காக பார்த்தோம்னா இது எது எதுலலாம் இருக்குது, ஃபுட்டில் நம்ம எப்படியெல்லாம் இதை சேர்த்துக்கலாம்னா மாதுளை ரொம்ப முக்கியமானது. ஸோ இது சித்த மருத்துவத்திலும் வந்து பார்த்தோம்னா மாதுளை மணப்பாக்கு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. மாதுளையோட ரோஜா இதழ்கள், கற்கண்டு, தேன் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது. ஸோ இதை டெய்லி ஒரு ஸ்பூன் காலையிலும் நைட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா மாதுளையோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, மாதுளை ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சு நாட்டு மாதுளை ஓடு. ஸோ இதுலேயுமே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக ப்ளீடிங் அண்ட் ஒயிட் டிசார்ஜ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா இது சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 10 பீசஸ் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிடணும். காலையில எம்டி ஸ்டொமக்ல இதை குடிச்சிட்டு வரணும். ஓகே. ஸோ இதனோட கொஞ்சம் கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கணும். ஸோ இதை குடிக்கும்போது நம்ம பாடியில் என்ன நடக்குதுன்னா அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு சுவையானது ப்ளீடிங் வந்து நமக்கு அரெஸ்ட் பண்ணுது, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா வாழைப்பூ. ஓகே. ஸோ வாழைப்பூவை சாறு எடுத்து நம்ம காலையிலே குடிக்கணும், கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிட்டு. இந்த வாழைப்பூ சாறு எடுக்கிறதுனா எப்படி மேம் எடுப்பாங்க? ஸோ வாழைப்பூ சாறுனா வாழைப்பூ எடுத்துட்டு ஒரு 3 கைப்பிடி அளவு போதும். ஸோ எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணீர் விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். திக்காக அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அதில் வந்து அந்த சாறு வருது இல்லைங்களா, அதுதான். அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் பால், ஸோ தேங்காய் பால் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து டெய்லி ரெகுலராக குடிக்கணும். ஸோ ஒரு 20 days இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்னா இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் முக்கியமாக ஹேர் ஃபால். ஸோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இது நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நேச்சுரலாக நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் வழின்னு சொல்லலாம். அத்திப்பழம், அத்தி பிஞ்சி ரொம்ப முக்கியமானது. கீரை வகைகள், ஸோ என்னென்ன கீரைகள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை. இன்னைக்கு முருங்கைக்கீரையே கிடைக்காத ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதுவே வந்து என்ன ஆகுதுன்னா பவுடர் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்குது. ஸோ முருங்கைக்கீரை பவுடர், முருங்கை பவுடர் சொல்லிட்டு நிறைய கிடைக்குது, கேப்சூல்ஸ்ல வருது. ஸோ அந்த பவுடரை நம்ம வந்து ஃபுட்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைக் நம்ம சாம்பார் செய்கிறோம், இல்லை இட்லி தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது.